கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் 1287 மாணவ மாணவிகள் பட்டம் பெற்றனர். கோவை சிறுவனப்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 15வது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் உள்ள கே. கோவிந்தசாமி நாயுடு கலையரங்கத்தில் நடைபெற்றது. KGISL கல்வி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் முனைவர் அசோக் பக்தவச்சலம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் குமார் ராஜேந்திரன் மற்றும் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் முனைவர் வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் முன்னதாக கல்லூரியின் முதல்வர் முனைவர் ரத்தினமாலா ஆண்டு அறிக்கை வாசித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுடெல்லியில் உள்ள உயிர்தொழில் நுட்பத்துறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்ட பிரிவு தலைவர் அறிவியல் விஞ்ஞானி முனைவர் கரிமா குப்தா கலந்து கொண்டு விழாவை சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டினார். இதனை இளம் தலைமுறை மாணவ மாணவிகள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து 1287 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதில் 38 பேர் பல்கலைக்கழக தகுதி பெற்ற மாணவர்களாக சிறப்பு பரிசுகள் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இவ்விழாவில் டிபிடி ஸ்டார் கல்லூரி திட்டம் தென்மண்டல ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராஜேந்திரன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார். இவ்விழாவில் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் பல்வேறு துறை தலைவர்கள், பேராசிரியர்களும், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். கை வந்துருங்க, கை தச்சு எடுத்துக்கலாம். தள்ளாதீங்க, ஷேக் ஆகுங்க. கீழே இருக்கும். கொடுக்காதீங்க. சுத்தமாக கொஞ்சம் கம்மிட்டுருங்க. என்னங்க சார், நீ மாட்டி ஆண்டியா நீ மாட்டி ரொம்ப போட்டேன். தள்ளி
கௌசல்யா